Hello friends, City Car Trainers, professional personalized car training services in Chennai at Doorstep. Viewers, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட மிஸ்டர் ஹரிஷ் சார் இருக்காரு, a client from மதனந்தபுரம். சார் ஓன் பண்ணிருக்கிற வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா Hyundai i20 ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார் கிட்ட 4th day of class and இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா மூவிங் ஆன் மார்க்கெட் ரோட். ஸோ எஸ்டர்டே டே பிஃபோர் எஸ்டர்டே செகண்ட் டே ஆஃப் கிளாஸ் தேர்ட் டே ஆஃப் கிளாஸ்ல மார்க்கெட் ரோட் டாஸ்க் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிப்பீட்டடா 80 to 90% இருந்தது. இப்போ 4th டேல ஐ எம் கோயிங் டு ரெடியூஸ் மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு 20 to 30%. ஸோ என்னோட ரிடக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல அவரே தான் டிரைவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மார்க்கெட் ரோட்ல அவர் என்னெல்லாம் மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணணும், என்னெல்லாம் கான்செப்ட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத தியரிட்டிக்கலா அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஸோ பிராக்டிக்கலா ஆன் தி ரோட்ஸ்ல அப்ளை பண்ணும்போது அவர் செகண்ட் டே பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து தேர்ட் டேல ரெக்டிஃபை பண்ணிருக்காரு. தேர்ட் டேல பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டுடே ஹி ஹேஸ் டு ரெக்டிஃபை அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் ரிசல்ட் எப்படி ப்ரொவைட் பண்றாரு, எவ்வளவு ஃப்ளூயண்டா டிரைவ் பண்றாரு அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ வியூவர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு மார்க்கெட் ரோட்டில் சார் கிட்ட நான் மெயினாக சொல்லியிருக்கிறது ஸ்டீரிங் கண்ட்ரோல் பர்ஃபெக்டாக இருக்கணும். சிக்னலஸ் ஜங்ஷன்ஸில் 360 டிகிரி அவரோட ஃபோக்கஸ் இருக்கணும். லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட் ஆஸ் வெல் அஸ் ரியர் கமிங் அப் ஆஃப் லெஃப்ட் இயர் டேக். ஸோ பிஃபோர் இட் செல்ஃப் அவர் இண்டிகேட் பண்ணிக்கணும். பிரேக் அப்ளிகேஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும், அதுதான் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். பிகாஸ் ஃபஸ்ட்டு 2 கிளாஸஸில் மார்க்கெட் ரோட் டாஸ்க் பண்ணும்போது அவரோட பிரேக் அப்ளிகேஷன் கொஞ்சம் சடனாக இருந்தது, அதை வந்து ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். வெஹிக்கிளோட அப்சர்வேஷன், கிட்ட போய் பிரேக் ப்ரெஸ் பண்ணக்கூடாது, டிஸ்டன்ட்லேயே அனலைஸ் பண்ணிவிட்டு முன்னாடியே பிரேக் ப்ரெஸ் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். பேசஞ்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% கம்ஃபர்ட் ஃபீலை வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் கொண்டு வரணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி he has to make adjustments as well as turnings very smoothly. ஒரு ஸ்மூத் அண்ட் செக்யூர் டர்னிங்ஸாக இருக்கணும். கிளச் கண்ட்ரோல், லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், கால்குலேஷன் ஆஃப் ஸ்பேஸ், டிஸ்டன்ட் அனலைசேஷன். டிஸ்டன்ட் அனலைசேஷன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோடில் மூவ் பண்ணும்போது டிஸ்டன்ட் ப்ரொஜெக்ஷனில், அதாவது ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள்ஸோட ஃப்ளோ எப்படி இருக்குது, லெஃப்ட் அண்ட் ரைட்டில் என்ட்ரி ரோட்ஸ் எவ்வளோ இருக்குது, எக்ஸிட் ரோட்ஸ் எவ்வளோ இருக்குது, இந்த என்ட்ரி ரோட்ஸ்லேருந்து வெஹிக்கிள்ஸோட ஃப்ளோ எப்படி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு என்ட்ரி ரோடு. ஸோ இந்த என்ட்ரி ரோட்லேயே வெஹிக்கிள்ஸ் வராங்களா இல்லையா, ரோடோட கார்னர்ஸில் என்ன பிளேஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிற என்ட்ரி ரோட்ஸு, எக்ஸிட் ரோட்ஸு. அண்ட் பேஸ் தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மள ஒரு வெஹிக்கிள் வந்து இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் ரோடில் ஓவர்டேக் பண்ணும்போது நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். ஏன் ஸ்லோ பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஓவர்டேக் பண்ண அடுத்த மொமெண்ட்டு நமக்கு ஃப்ரண்ட் பொசிஷனில் நம்மளோட லேனுக்குள்ளே தான் வருவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சடன் பிரேக் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதான் நான் சார்கிட்ட மெயினாக சொல்லியிருக்கேன். ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே ஆன் தி ரோட்ஸில் இருக்கணும். லெஃப்ட்டு ரைட்டு ஃப்ரண்ட்டு ரியரு அண்ட் 99.99% ஆஃப் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆன் தி ரோடில் தான் இருக்கணும். அண்ட் 0.001% வந்து பார்த்தீங்கன்னா மிரர்ஸில் இருக்கணும். லிட்டில் பிட் ஆஃப் ரைட்டு, லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட் அவர் திருப்பினா கூட மிரர் பார்த்துட்டு தான் திருப்பணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னாடியே க்ளோஸாகவே தான் வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் அங்கே பாருங்கள், இப்போ ரைட் சைடில் ஒரு 2 வீலர் க்ளோஸாகவே தான் வந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி அவர் க்ளோஸாக வரும்போது, இந்த மாதிரி க்ளோஸாக வரும்போது நம்ம லிட்டில் பிட் ஆஃப் ரைட் திருப்பிட்டோம் அப்படின்னா கூட நமக்கு லெஃப்ட்டில் ஒரு அப்ஸ்டக்கல் இருக்குது, நம்ம லைட்டாக ரைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ரைட்டு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட அந்த ஷேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜர்க் ஆகிடுவாங்க. ஸோ அப்படி ஆகிடக்கூடாது. அதே மாதிரி ஓவர்டேக் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் இந்த மாதிரி ரோட்ஸ்லலாம். அண்ட் ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ட்ரோல்டாக தேர்ட் கியரில் ஒரு ஸ்லோ ஸ்பீடில் தான் ட்ரைவ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து அவருக்கு இந்த ரோட்ஸில் எப்படி மேனேஜ் பண்ணுறது, என்ன ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணுறது, என்ன கியரில் மூவ் பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு டவுட்ஸ் இருந்தது. மெயினாக அவங்ககிட்ட நான் மெயினாக சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ், நம்ம எந்த கியரில் ட்ரைவ் பண்ணணும். இப்போ மார்க்கெட் ரோட்னா நம்ம செகண்ட் கியரில் தான் ட்ரைவ் பண்ணணுமா, ஒரு மெயின் ரோட்ஸ்னா 4th கியரில் ட்ரைவ் பண்ணணுமான்றதை நம்ம கியரை ஃபிக்ஸ் பண்ணிக்க கூடாது. நம்மளோட ஸ்பீடு என்ன ஸ்பீடில் இருக்கோ அதுக்கு தகுந்தமான கியரில் தான் நம்ம மூவ் பண்ணணும். டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்பீட் வி ஹவ் டு மெயின்டைன் த கியர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஸ் மூவிங் ஆன் ஒரு 20 ஸ்பீடில் மூவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா செகண்ட் கியர் இஸ் ஃபைன். ஸோ இந்த ஸ்பேஸில் 20 தான் மூவ் பண்ணணும்னு கிடையாது. கொஞ்சம் அவருக்கு கேப் கிடச்சிது அப்படின்னா he can increase the speed here and he can increase the gear too. ஸோ அந்த மாதிரி தான் அவர் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக அதான் நான் சார்கிட்ட மெயினாக சொல்லியிருக்கேன். அவரோட ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் தி ரோட்ஸில் இருக்கணும், கேப் ஃபில்லிங்லேயே இருக்கணும். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு வெஹிக்கிள் போகிறாரு அப்படின்னா கேப் ஃபில் பண்ணிகிட்டே மூவ் பண்ணணும். பின்னாடி ஒரு வெஹிக்கிள் ஓவர்டேக் பண்ணுறாரு அப்படின்னா ஸ்லோ பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறாரு. ஸோ தீஸ் கான்செப்ட்ஸ் ஆர் கெட்டிங் கவர்ட் ஆன் அ மார்க்கெட் ரோட். ஸோ இப்போ கொஞ்சம் நம்ம மார்னிங் டைமில் மூவ் பண்ணுறதுனாலேயே அவரை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் ஒரு மார்க்கெட் ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. நாளைக்கு ஒரு பீக் டைமில் வரும்போது கூட இந்த கான்செப்ட் எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோட்ஸில் அவர் அப்ளை பண்ணும்போது அதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100% எக்ஸலண்ட்டாக வரும். அண்ட் ரிப்பீட்டட் கமாண்டிங் ஆஃப் மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் கமாண்டிங்காக கொடுத்துட்டே இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக அவரோட மைண்டில் போய் ரிஜிஸ்டர் ஆகிடும். இப்போ வீடியோ பார்க்குற உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் ரோட ட்ரைவ் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது இந்த வீடியோ பார்க்கும்போது என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லாக உங்கள் மைண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னெல்லாம் கான்செப்ட் ஃபாலோ பண்ணணும் ஒரு மார்க்கெட் ரோடில், ஸ்பீட் கண்ட்ரோல், கிளச் கண்ட்ரோல், ஸ்டீரிங் கண்ட்ரோல், லெஃப்ட் லைன் மேனேஜ்
management of opposite side vehicles, left corner judgment, slowing down while others overtaking, calculation of space, distance analyzation, left mirror observation, right mirror observation, horn when needed, left lane management. ஸோ இந்த விஷயம் எல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மார்க்கெட் ரோடில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும், அப்ளை பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் அதர் வெஹிக்கல்ஸ், ப்ரெடிக்டிங் த மூவ்மெண்ட் ஆஃப் அதர் வெஹிக்கல்ஸ், ரோட் அனலைசேஷன், என்ட்ரி ரோட்ஸ், எக்ஸிட் ரோட்ஸ். ஸோ வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்டை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறது, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு டேர்னிங்ஸ்லாம் பண்ணும்போது கூட நம்ம ஹார்ன் பண்ணிட்டு ஆப்போசிட்டில் வர வெஹிக்கல்ஸோட ஸ்பேஸு, வித்து, லென்த்து இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம மூவ்மெண்ட் கொடுக்கணும். ஆல்வேஸ் நீட் யூர் சப்போர்ட் யூவர்ஸ். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாருக்கு டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னாலும் சிட்டி கார் ட்ரைனர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி கார் ட்ரைனர்ஸில் இன்டர்நேஷனல் டிரைவிங் கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லிக் கொடுக்கறதுனால அதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். அண்ட் வித்தின் மினிமம் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் டிரைவராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுறாங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.